சென்னையினுடைய முக்கிய குடிநீர் ஆதாரமா விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியில இருந்து இந்த லைவ் நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். செம்பரம்பாக்கம் ஏரி பல்வேறு காரணிகளால மாசடைஞ்சிட்டு வருது. குறிப்பா கழிவுநீர் கலக்கிறதுனால இந்த ஏரி மாசடைகிறது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். ஆனா கழிவுநீர் எங்கெங்க இருந்து கலக்குது, அதுக்கு அதிகாரிகள் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? டீடைலா இந்த தொகுப்புல பாத்திரலாம். செம்பரம்பாக்கம் ஏரினாலே சென்னையில தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சென்னையில எப்போல்லாம் வெள்ளம் வருதோ அப்போதெல்லாம் நான் யாருன்னு மக்கள் மனசுல ஆழமா பதிய வச்சிருது இந்த செம்பரம்பாக்கம். இன்னும் மழை காலம் தான் தொடங்கலையே, இப்போ ஏன் இந்த ஏரியை பத்தி பேசுறோம்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் காரணம் இருக்குங்க. சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமா இருக்கிற செம்பரம்பாக்கம் ஏரியில இருந்து தினமும் 100 கனஅடி நீர் வர குடிநீர் தேவைக்காக பயன்படுத்துறாங்க. இந்த ஏரிக்கு வரும் நீர்வரத்து கால்வாய்கள்ல கிருஷ்ணா நதிநீர் கால்வாய் முக்கியமான ஒண்ணு. இந்த கால்வாய் பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்துல தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரியை வந்தடையுது. பிறகு அங்கு தேக்கி வைக்கும் நீரை செம்பரம்பாக்கம் ஏரிக்கு திறந்து விடுறாங்க. இப்படி பல ஆயிரம் கனஅடி நீர் பூண்டி ஏரியிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரம் பயணிச்சு செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வருது. இப்படிப்பட்ட சூழல்ல தண்டலம் ஊராட்சியில் இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புகள், தனியார் மருத்துவமனை, தனியார் ஆலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நச்சுத்தன்மை கொண்ட கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமலேயே நேரடியா கிருஷ்ணா நதிநீர் கால்வாயில கலக்கிறதா சொல்லப்படுது. இதனால் தண்ணீர் நிறமாறி மாசடைந்து செல்லும் நிலையை பார்க்க முடியுது. கிருஷ்ணா நதிநீர் வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம நல்ல தண்ணீர் கொண்டு சேர்க்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்ட்ரி, பீர் கம்பெனி ஃபேக்ட்ரிங்க, அந்த காலேஜில் உள்ள கழிவுங்க எல்லாமே வந்து அந்த தண்ணியில் கலந்து விடுற மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு. நீர் ஆதாரத்தை வந்து பாதுகாக்கணும். இந்த செம்பரம்பாக்கம் ஏரியும் பாதுகாக்கணும். இந்த கழிவுநீர்களை வந்து போகாமல் தடுக்கிறதுக்கு வழிகளை வந்து இந்த அதிகாரிங்க வந்து மாவட்ட அதிகாரிங்க கண்ணுங்கருத்துமாக பார்க்கணும்னு. பத்தாக்குறைக்கு இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்ல உள்ள ஆலைகள்ல இருந்தும் சௌத்ரி கால்வாய் வழியாகவும் கழிவுநீர் கலக்குது. இதனால செம்பரம்பாக்கம் ஏரி நீர் நாளுக்கு நாள் மாசடைஞ்சிட்டே வருது. கழிவுநீர் கலப்பது தொடர்ந்தா செம்பரம்பாக்கம் ஏரி நீர் நச்சுத்தன்மை கொண்டதா மாறிடும்னு அச்சம் தெரிவிக்கிறாங்க. இது பத்தி ஒரகடம் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டப்ப தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் கிருஷ்ணா நதிநீர் கால்வாயில கலப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னும், குடியிருப்புகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் மட்டுமே கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் சம்பவ இடத்துக்கு போய் ஆய்வு செஞ்சு கழிவுநீர் கலப்பது உறுதியானா துறை ரீதியான நடவடிக்கை எடுப்போம்னு அதிகாரிகள் உறுதியளிச்சிருக்கிறாங்க. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கோகுல்.